ஹலோ கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சபேத் குரூப். ஸோ இப்போ நம்ம ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடு போகிறோம். ஸோ நான் இப்போ ஆரல்வாய் மொழியில் இருக்கேன். ஸோ ஆரல்வாய் மொழியில் இருக்கிற ஒரு பெரிய மலைக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மலை வந்து நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து விளாக் எடுக்கலான்ட்டு ஃபீல் பண்ணேன். ஸ்டார்டிங் வந்து நாங்கள் ரோடு அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பாதி தூரம் வரைக்கும் இந்த மண் பாதை, ஸோ மண் பாதை மாதிரி இருந்துச்சு. ஸோ மண் பாதையில் தான் நாங்கள் பாதி தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ஸோ இதுக்கு மொத்தமாகவே நான் வந்து கையால் தான், அதாவது கையில் தான் மொபைல் ஃபோன் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், வேறு லெவலில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். பட் கொஞ்சம் வாபிள் ஆகும். ஸோ அதுக்கு கிம்பல் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கிம்பல் எதுவுமே என்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் பாதி தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்குற ஒரு சீனரி தெரியும். ஸோ இது வந்து நான் பாதி தூரம் வந்து காட்டுறது, இந்த சீனரி எல்லாமே. ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, பாய்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பாட்டி வயசான பாட்டி எல்லாருமே ஏறுறாங்க. பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறினா ஏறிடலாம். ஸோ இந்த இடம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்தில் அங்கே வந்து அந்த கப்புள்ஸை வந்து இது பண்ண இன்னைக்கு உட்காரக்கூடாது, நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல வந்துச்சு எங்கள் சித்தப்பா சொன்னாங்க. பட் கரெக்டானு தெரியல எனக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ஒரு வேளை பேசியிருந்தா கூட ஆடியோ கேட்டிருக்காது. ஸோ போகிற வழியில் எல்லாமே இருக்கிற இன்செக்ட்ஸு அது எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ அது எதுக்குன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் போடுறதுக்காக நான் எடுப்பேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள், நிறைய மெடிசனல் பிளான்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. ஸோ இந்த பூ வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் நெட்டில் கரெக்டாக தேடி பாருங்கள், ஆவாரம் பூன்னு. ஸோ இது வந்து சுக்குநாரி புல், இது பேர் சுக்குநாரி புல். ஸோ இந்த சுக்குநாரி புல் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த டீ அதெல்லாம் போடுறது கூட யூஸ் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் அதையும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல சுக்குநாரி புல், அந்த விஷயத்தை அந்த பேரை போட்டால் எனக்கு கரெக்டாக வரல. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ஸ், எறும்புகள். ஸோ பேசிக்காகவே எனக்கு வந்து அந்த இன்செக்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப், அதெல்லாம் எல்லாமே மொபைல் ஃபோன் தான். ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனரி நல்லா இருக்கும். ஸோ இது பாதி தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ. இது வந்து கரெக்டாக மிடில் டைமில் நீங்கள் பார்க்கலாம். அது இலையெல்லாம் செடியெல்லாம் எப்படி ஆடுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு காத்தடிச்சிட்டு இருக்கு. யார் பேசுகிறதும் அவ்வளோ கிளியராக காதில் வந்து கேட்டுறாது. ஏன்னா கல்லுக்கு நடுவில் வந்து காத்தடிக்கிறதுனால ஒரு மாதிரி சவுண்டு இதாகும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி தான் பாதி தூரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த மீதி பாதி தூரம் வந்து அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து யாரோ பாதை போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பாதை போட்டிருப்பாங்க. ஏன்னா மேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி அதெல்லாமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதெல்லாம் அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது சொல்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா கல்லெல்லாம் போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்த. ஸோ இது மொத்தமாக எனக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கு வந்து 1.5 hours ஆச்சு எங்களுக்கு மொத்தமாகவே. பட் இதோட சீக்கிரமாகவும் ஏறலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் உட்காந்துருந்தோம் பாதி தூரத்தில் போனதுக்கப்புறம். ஸோ மேலே ஹைட்டு போக போக சீனரியோட டெப்த்தும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்டிடியூட் மேலே போகிறோம்ல. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்கும்.
எஸ். ஸோ இதுதான் மாம்பழத்தாறு அணை. இவ்வளோதான் மேக்ஸிமம். நார்மலி இவ்வளோ தான் பண்ணிட்டு இருக்கேன். இது 8x ஸ்கோப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்க வந்து வழி மாறி போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லா பாதையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாதையை நம்ம பிடிச்சா மட்டும்தான் கரெக்டாக போக முடியும். இன்னொரு பாதையை பிடிச்சோன்னா அங்கேருந்து சறுக்கி கீழே விட வேண்டியது தான். அதனால தான் அப்படி அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உட்காந்தோம். ஸோ இதுதான் என் ஃபேஸ். எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா சபேஷ். ஸோ எல்லா இடமே இந்த மாதிரி கல்லுக்கல்ல தான் இருக்குது. ஸோ இது ஒரு மலை. ஸோ மலை வந்து அப்படி தான் இருக்கும், கல்லுக்கல்லாக. பட் இதுக்கு முன்னாடி நான் ட்ரெக்கிங் போயிருக்கேன். பட் இது வந்து இந்த மாதிரி நான் ட்ரெக்கிங் போனதில்லை. இந்த மாதிரி மலை ஏறினது கிடையாது. ஸோ இது வந்து நடுவில் போயிட்டு இருக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப தூரம் வாயால் மூச்சு விடல, ஓகேவா, மூக்கால் மூச்சு விட்டேன். இப்போ வந்து நான் வாயால் மூச்சு விட்டுட்டு இருக்கேன். வாயால் மூச்சு விட்றதுனால நிறைய காற்று வாய்க்குள்ள போதா, அதனால சவுண்ட் அதிகமாக வருது. ஸோ காற்று இதெல்லாம் அசைறதை நீங்கள் பார்க்கலாம். மாம்பழத்தார் ஆனால் இங்கேருந்து நல்லா தெரியுது. மலையை ஃபுல்லாக பார்க்கணும். இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் மாம்பழத்தார் அணை. சின்னதாக தெரியுது பாருங்க, கல்லு சைடு. ஸோ இங்கே கம்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கம்பி தான் கீழேருந்து மேலே ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. எப்படி ஏற்றிட்டு வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏற்றினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக 5-6 வாட்டி கீழே வச்சுருப்பாங்க கம்பியை. அப்படி தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி. இந்த பூச்சி நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து நான் என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஸ்கில். சமல்ல என் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ லைட் இந்த சன்னும் இந்த இடத்துல இருக்கிறதுனால லென்ஸ் ஃப்ளேர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நான் இந்த ஐடியாவெல்லாம் என் கேமில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது பார்த்தோன்னா ஆண்ட், எறும்பு. ஸோ எறும்புகளை வந்து பார்க்கலாம். ஸோ எறும்பு கூடு இது. ஸோ இது வந்து அது எப்படின்னா காட்டன் வச்சு கெட்டின மாதிரி இருந்துச்சு இந்த எறும்பு கூடு. ஆனால் ஸ்பைடர் வெப்பா என்னென்னு தெரியல. ஸோ நான் டச் பண்ணி கூட பார்த்தேன், பட் என்னென்னு தெரியல. அது நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் முடியல இந்த எறும்புகளை ஃபோட்டோ எடுக்க. ஏன்னா லைட்டு கரெக்டாக இல்லை, லைட் சோர்ஸ். அப்புறம் என் கை ஃபுல்லாக வேறு எறும்பாயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து மலைக்கு ஏற தொடங்கிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் வரைக்கும் பாறை இருக்கும். ஸோ காற்றடிக்கும். ஸோ அது மாதிரி குட் வியூ, குட் ஃபீல், குட் சவுண்டு. என் செப்பல் சவுண்டாக வேறு லெவலில் இருக்கும். ஹாய் கைஸ், ஹலோ. இங்கே தான் லைட் கரெக்டாக இருக்குது. ஏன் பரவாயில்ல.
ஸோ திஸ் இஸ் தி சீனரி, ஹவ் இட் லுக்ஸ். சமல்ல இந்த இடத்துல பாம்பு கூட வரலாம், யாருக்கு தெரியும், இருந்து தான் தெரியும். ஸோ கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஒரு இது எடுத்தேன். ஸோ தெரியும் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக மாறும். ஸோ மேலே நீங்கள் லென்ஸ் ஃப்ளேர் பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். சன்னோட லென்ஸ் ஃப்ளேர் இதுதான் நேச்சுரல் லென்ஸ் ஃப்ளேர். நான் கேம்லேயும் இது மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஆனால் இவ்வளோ நேச்சுரலாக இருக்க மாட்டேங்குது இந்த கேமில் லென்ஸ் ஃப்ளேர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து சுக்குனாரி புல். ஸோ இந்த சுக்குனாரி புல்லை வந்து ரொம்ப மூச்சு வாங்கும்போது, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நம்ம வந்து மூக்கில் இழுத்தோன்னா அது வந்து ஒரு லெமன் மாதிரி ஒரு ஸ்மெல்லு வரும் சுக்குனாரி புல்லுலேருந்து. அதாவது எந்த மாதிரி ஸ்மெல்னா, நம்ம இஞ்சி டீ குடிப்போம் பார்த்தீங்களா, ஆனால் இஞ்சி டீ மாதிரி வராது, கொஞ்சம் புளிப்பு, அதாவது அந்த க்ரீன் டீ மாதிரி கிட்டத்தட்ட ஸ்மெல் அடிக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து உள்ள மைண்டில் நமக்கு ஒரு டெஸ்டோஸ்டெரான் இந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் சுரக்க வைக்கும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூமெண்ட்டுக்கு, அதாவது நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது கிடைக்கும், டயர்டு கம்மியாகும், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இங்கே எல்லாருமே வந்தவங்க எல்லாரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐ ஆம் ட்ரக்கிங். ஸோ ஃபிட் பண்ணி காட்டுறேன். எஸ், ஏன்னா கேமரா வேறு மாதிரி ஃபிட் பண்ணி காட்டுது, கேமரா வேறு மாதிரி ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸோட ஷேடோ அப்படியே மூவ் ஆகும் அந்த மலைங்களுக்கு மேலே, தெரியுதா? மொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றையொன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றையொன்று வாழ்த்திடும் போது அதன் மறுபடியும் என் மூஞ்ச நான் காட்டுறேன். ஸோ நான் பாய்தூரம் போகும்போது இந்த மாதிரி ஒரு தண்ணி இருந்துச்சு. ஸோ குட்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி தேங்கி இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போவுமே தண்ணி கம்மியாகாதுன்னு சொன்னாங்க, ஓகேவா? ஸோ இங்கே ஒரு வெள்ளம் இருக்குது, அந்த கிணறு இங்கே மேலே உண்டு. ஸோ அந்த கிணறுல இருந்தும் தண்ணி இங்கே வருது, அந்த கிணறுல இருந்தால் இந்த இடத்துக்கே வரும் தண்ணி.
ஸோ நம்ம ஃபைனலி இதான் கோயில். ஸோ நம்ம கீழே இருந்து மேலே ஏறி வந்தது இந்த கோயிலுக்கு. ஸோ முருகர் கோயில், இது மேலே இருக்கிற கோயில். எப்பவுமே முருகர் மலைக்கு மேலே தான் வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் செம்மையாடுதுல. ஸோ மேலேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. ஸோ மேலேருந்து பார்க்குற வியூ இது. ஸோ 360 வியூ. ஸோ மேலேருந்து நம்ம பார்க்கலாம். பட் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா கீழே அந்த ஏரி, மலைகள், ஸோ 360 டைரக்ஷனில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து சோலா சேரா டெரிட்டரியில் இருந்த பார்ட் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். பை பை. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதுதான் மெயின். அண்ட் என்னோடய சினிமாட்டோகிராஃபி லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் டைம் vlog நான் பண்ணுறதுனால அவ்வளோவா நான் இது பண்ணல. ஸோ பை கைஸ், பை பை. See you next time.